லோகவியத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு செஞ்சுருக்காங்க. இது நாடப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். அருப்பு வல அல்லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாவிதற்கு பேர் வைத்திருக்கலாம். பிஸ்மி மதுலூலிஹி, அதனுடைய பொருளின் பேரை கொண்டு என்ன செஞ்சுருக்கலாம், பேர் வச்சிருக்கலாம். லொகத்தில் அதுக்கு எழுத்துன்னு தான் இருக்கும், தரஃபுன்னு இருக்கும். அதுக்கு தரஃபுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அருப்புக்கு லொகத்தில் என்ன இருக்குது, இங்கே தரஃபுன்னெலாம் வருதுல்லப்பா. வல அல்லஹு சம்மா பிஸ்மி மதுலூலிஹி, அதனுடைய மதுலூலின் பேரை கொண்டு என்ன செஞ்சுருக்கலாம், அதுக்கு பேர் வச்சிருக்கலாம். அதுக்கு எழுத்துன்னு தானே சொல்லுவாங்க, அந்த பேரை கொண்டு என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ வலம்மா காணத்து முசம்மையாத்துகா, இந்த தனித்தனி எழுத்துக்களினுடைய முசம்மாக்கள் ஹுரூஃபன் வஹிதானன், இப்படி படிக்கணும். வா இதுக்கு ஜம்மு வஹிதான், ராக்கிபுக்கு ஜம்மு ருக்குபான் மாதிரி வஹிதான் படிக்கணும். விளங்குச்சா? வலம்மா காணத்து முசம்மையாத்துகா, இந்த இஸ்முகளினுடைய முசம்மாக்கள் ஹுரூஃபன் வஹிதானன், தனித்தனி எழுத்துக்களாக ஆகிவிட்ட போது, வைய முரக்கபத்துன், அதுவுமோ இணைக்கப்பட்டிருக்கிறது. மேல் அலிஃப் லாம் மீம் ஹா மீம் காஃப் ஹா யா ஈன் சாத் தர்கீப் செய்யப்பட்டிருக்கே. ஆனால் எல்லாம் தனித்தனி எழுத்துக்கள் தானே. அது விளங்குதா? இந்த முசம்மாக்களினுடைய வலம்மா காணத்து முசம்மையாத்துகா, இந்த தனித்தனி எழுத்துக்களினுடைய முசம்மாக்கள் ஹுரூஃபன் வஹிதானன், தனித்தனி எழுத்துக்களாக ஆகிவிட்ட போது, வைய முரக்கபத்துன், அவைகளுமோ ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே தனித்தனி எழுத்துக்களாக ஆகிவிட்ட போது, சுத்திரத்து பிகா, அந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு அந்த சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இது எக்கூன தஹதியத்துகா, இந்த தனித்தனி எழுத்துக்கள் வில் முசம்மாவை கொண்டு கடப்பது அவ்வளமா யக்ரவு சம்அ அல்லது யுக்ரிஉ சம்அ, செவியை தட்டுவதில் ஆரம்பமானதாக ஆகுவதற்காக, செவியை கொண்டு தட்டுவதில் ஆரம்பமானதாக ஆகுவதற்காக வேண்டி இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பா ஏய் முஹம்மது நபி ஓதுகின்ற இந்த வசனங்கள் இருக்கிறதே, இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத் நூன் காஃப், இது போன்ற இந்த 29 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டது தான். இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு கோர்க்கப்பட்டது தான்பா இந்த குர்ஆன் ஷரீஃபு. உம்மி வாயிலே இருந்தே எப்படி வருதுன்னா, நீங்கள்லாம் பண்டிதர்கள், கல்வியிலே அரபியிலே விற்பன்னர்கள், ஏன் நீங்களும் கொண்டு வாங்கள, முயற்சி செஞ்சுப்பாங்களே. ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்களா, உங்களில் கை தேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யட்டும், ஒத்தாசையாக இருக்கட்டும். நீங்கள் ஒத்தாசை செஞ்சு நினைஞ்ச உதவு ஷோதாக்குங்கிறான்ல, நீ யார் யாரையெல்லாம் சபையிலே அவையிலே முன்னிலைப்படுத்துவீர்களோ அவைகள்லாம் கூட்டுங்க. உதவு ஷோதாக்கும், உங்கள் சபையில் முன்னிலைப்படுத்துவீங்கள்ல, யாரை முன்னிலைப்படுத்துவாங்க? ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களை தானேப்பா. உங்கள் சபையில் அறிவாளிகளை தானே முன்னிலைப்படுத்துவீங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்குங்களேன். கூப்பிட்டு நினச்சிங்க இந்த மாதிரி ஒரு சூரத்தை தயாரித்து கொண்டு வாங்கலாம்ப்பா. எப்போ நீங்கள் இயலாமையில் ஆகிவிடுகிறீர்களோ, விளங்குதான்னு கேட்டேன், உங்களால் கொண்டு வர முடியலையோ, நீங்கள் கெட்டிக்காரலாக இருந்தே கொண்டு வர முடியலையோ, உம்மி வாயிலிருந்து அது வருது என்றால் அது வேதம், அது அவருடைய பேச்சல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சல்ல, அது கலாமுல்லா என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டு முஹம்மது நபியை இத்திபா செய்யுங்க, பின்பற்றுங்க. வந்தப்பா அண்ணு செவியில் ஓங்கி அட்டிக்கிறதுக்கு அப்படிதான் இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறான். எடுத்துனப்பா இப்படி புரியுத விளங்குதான்னு. வலம்மா காணத்து முசம்மையாத்துவா, இந்த தனித்தனி எழுத்துக்களினுடைய முசம்மாக்கள் தான் தோற்றம்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது ஒரு முசம்மா, தனித்தனி எழுத்துக்களினுடைய முசம்மா தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது. விளங்குதா? தனித்தனி எழுத்துக்களுடைய முசம்மா தரப்பா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது. குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு அந்த ஆயாத்துகளும் முசம்மாக்கள் தான். ஒவ்வொரு ஆயாத்துகளும் என்னதுதான்? முசம்மாக்கள். அந்த ஹர்புகளினுடைய முசம்மா. விளங்குதான்னு கேட்டேன். அப்போ நம்மா காணத்து முசம்மையாத்துகா, அந்த தனித்தனி எழுத்துக்களினுடைய முசம்மாக்கள் ஹுரூஃபன் வஹிதானன், தனித்தனி எழுத்துக்களாக ஆகிவிட்ட போது, வைய முரக்கபத்துன், அதுவுமோ இணைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே அலிஃப் லாம் மீம் என்றும் காஃப் ஹா யா ஐன் சாத் என்றும் ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்றும்
அது இணைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த ஹருஃபினுடைய முசம்மாக்கள் தனித்தனி எழுத்துக்களாக ஆகிவிட்ட போது விளங்குதா சுத்திரத்து பிகா அந்த தனித்தனி இஸ்முகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சூறாக்கள். நீ எப்பூன தஅதியத்துஹா இந்த தனித்தனி எழுத்துக்கள் கடப்பது இல் முசம்மாவை கொண்டு கடப்பது அவ்வரமா யுக்ரிஉ ஸம்அ செவியை தட்டுவதில் ஆரம்பமானதாக ஆகுவதற்காக வேண்டி இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. செவியில் வந்து தட்டும் போதே இந்த தனி எழுத்து வந்து தட்டணும். ஏன்னா அலிஃப் லாம் மீம்னு உம்மி நபி சொல்றாருக்கு அர்த்தம் தெரியலையே எனக்கு இல்லை. இந்த அலிஃப் லாம் மீம் காபா யா ஐன் சாதுன்னு யார் பேசுவான்னா பண்டிதர்கள் தான் பேசுவாங்க, பெரிய பெரிய விற்பனர்கள் தான் பேசுவானுவோ. சாதாரணமான ஆளுவலாலையெல்லாம் என்ன செய்ய முடியாது. காபா யா ஐன் சாது என்றோ அலிஃப் லாம் மீம் என்றோ ஹாமீம் என்றோ பேச முடியாது. அறிவாளிகள்லாம் பேசுவாங்க. அவர் பேசுகிற அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் தெரியலையே. காபா யா ஐனுக்கு என்ன செய்யலையே, காபா யா ஐன் சாதுக்கு அர்த்தம் தெரியலையே, உண்மை பேசுகிறாங்களே இப்படி நேரு கேட்டேன். அப்போ இவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் பேச்சும் வந்து சாதாரணமான பேச்சு அல்ல, படைச்சவனுடைய பேச்சு, கர்த்தனுடைய பேச்சு. விளங்குதப்பா, ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு என்றல்லவா நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை போய் அவன் செவியை அடிக்குது ஓங்கி. விளங்குதான்னு விளங்குதப்பா. சுத்திர திபிகா இவைகளை கொண்டு இந்த தனித்தனி இசுமுகளை கொண்டு சூறா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எக்கூன தகுதியத்துவா விளங்குதா, எக்கூன தகுதியத்துவா இது கடப்பது இல் முசம்மாவை கொண்டு கடப்பது அவ்வளமா இப்புரிவு செவியை தட்டுவதில் ஆரம்பமானதாக ஆகுவதற்காக இந்த தனித்தனி இசுமுகளை கொண்டு சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சா, காரணம் சொல்லிட்டாங்க. அடுத்து வா இந்த அலிஃப் லா மீம் இருக்குல்ல, இது ஹம்சா தான். இது வந்து என்னதுதான், அலிஃபு தான், அலிஃப். ஆனால் அதை ஹம்சாவாக்கிட்டு இருப்போம். ஏன்னா அலிஃபை கொண்டு ஆரம்பிக்க முடியாது, அதை கொண்டு ஆரம்பிக்க முடியாது, அலிஃபை கொண்டு ஆரம்பிக்க முடியாது. அது அலிஃபு தான், ஆனால் ஹம்சாவாக இரவல் வாங்கிட்டோம். ஹம்சாவுக்கு அலிஃபுக்கு என்ன வித்தியாசம்? யாராபு வந்தால் ஹம்சா, யாராபு வராம கால மாத்த என்று சொன்னோம்னா அது என்ன இருக்குது, அலிஃபு. அப்போ இது அலிஃபு தான், ஆனால் ஹம்சாவை இங்கே என்ன செஞ்சிட்டோம், அலிஃபுடைய இடத்தில் இரவல் வாங்கியிருக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க ஒஸ்து அலீரத்தில் ஹம்சத்து, இங்கே ஹம்சா இஸ்தியாரா இரவல் வாங்கப்பட்டிருக்கிறது. மக்கானல் அலிஃபி அலிஃபுடைய இடத்தில் ஹம்சாவை இரவல் வாங்கப்பட்டிருக்கிறது. ஏலித்த அசுல் இப்திதாய் பிகா அலிஃபை கொண்டு ஆரம்பிப்பது தங்கடம் என்ற காரணத்தினால் அலிஃபை கொண்டு வாசகத்தை துவக்க முடியாது. விளங்குதப்பா, ஏராப் வச்சு தான் அந்த ஹம்சாவாக மாற்றணும். அது அசல் அலிஃபு தான் அது, ஆனால் அது சொல்ல முடியாத. ஒஸ்து ஒய்ரத்தில் ஹம்சத்து, இங்கே ஹம்சாவை இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்கிறது. மக்கானல் அலிஃபி அலிஃபுடைய இடத்தில் ஏலித்த அசுல் இப்திதாய் பிகா அலிஃபை கொண்டு ஆரம்பிப்பது தங்கடம் என்ற காரணத்தினால் அலிஃபை கொண்டு ஆரம்பிப்பது தங்கட முடியாதுங்கிறதுனால் அலிஃபுடைய இடத்தில் ஹம்சாவை இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்கிறது. வகிய இந்த தனித்தனி எழுத்துக்கள் மாலம் தலிகள் அவாமிலு ஆமீர்கள் அதை சேராத காலமெல்லாம் மௌகூஃபத்துன் அது அப்படியே ஏராப் இல்லாமல் நிப்பாட்டப்படும். காலியத்துன் ஏராபி ஏராபை விட்டும் காலியாக இருக்கும். ஏபா அலிஃப் லாம் மீம் இருக்குங்களே, அது இஸ்மு, அது முஅரபான இஸ்மு, மப்னியான இஸ்மு கிடையாது. அலிஃப் லாம் மீம் காஃப் யா ஐன் சாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் காஃப் நூன் இதெல்லாம் இஸ்மு, அருபு கிடையாது, இஸ்மு மப்னி கிடையாது, முஅரபான இஸ்மு. முஅரபுனா யாராப் வரணுமுங்க, யாராபை காணலீங்க, அது ஆமில் சேர்ந்தாதாங்க யாரா போகிறோம். ஆமில் முன்னால் வரலியில அதுவே அது அப்படியே மௌக்கூஃப் ஆக்கிடணும், நிப்பாட்டிடணும். சுக்குன் மீது என்ன செய்யணும், அதை அது மௌக்கூஃப் ஆக்கிடணும், நிப்பாட்டணும். யாராப் கிடையாது. ஆமில் வந்து தொட்டா தான் அது வந்து என்னவாகும், அதுக்கு முந்தி ஆமில் வரணும், ஆமில் வந்து அதில் சேரணும். ஆமில் சேர்ந்துருச்சுன்னா முஅரபாயிரும். ஆமில் சேராத காலமெல்லாம் என்னதுதான், அது முஅரபு தான், ஆனால் மௌக்கூஃப். காலியத்துள் யாராப் யாராபை விட்டு காலியாக இருக்கும். ரைட்டா, அது மப்னி கிடையாது. ஏன்னா இது அசலியத்தான் மப்னி கொப்பா இல்லையா. இவ்வளோதான் கேட்டேன். மப்னின்னு என்ன செய்யணும், அருப்பு கொப்பா இருக்கணும். அலிஸ்மு மின்ஹு முஅரபு வ மபினி லிஷபஹிம்மி
நல் ஹுரூஃபில் மூதுனி. அதான் கேட்டேன். அருப்புக்கு ஒப்பா இருந்தால் தான் அது மபினி. அலிஸ்மு இஸ்மாயிரது மின்வதில் இருக்கிறது, மோரபும் இருக்கிறது, மபினியும் இருக்கிறது. ஏலி ஷபையில் முதினி நெருக்கி வைக்கின்ற அருப்புக்கு ஒப்பா இருப்பதினால் மபினியும் இருக்கிறது. அப்போ மபினிக்கு ஒப்பானா தான் கேட்டேன், அருப்புக்கு ஒப்பானா தான் இஸ்மை பிடிச்சி மபினி ஆக்க முடியும். கேட்டேன். மோரபுனா என்ன? மாயிமா கது செலிமா மின் ஷேபையில் அர்விக அர்வி வசுமா. அருப்புக்கு ஒப்பாகவில்லை என்றால் மொஹரப். கேட்டேன். அருப்புக்கு ஒப்பாயிட்டால் மபினி. தாரிவு. ஆமில் மாறுவது உண்டு, கடைசி மாறும். ஆமில் மாறுவது உண்டு, கடைசி மாறாது என்பது மோரபு மபினியுடைய உக்குமு வேற, தயாரிப்பு வேற. மபினி மோரபுனா என்ன? அருப்புக்கு ஒப்பாக இருந்தால் மபினி, அருப்புக்கு ஒப்பாகவில்லை என்றால் மோரபி தான். மோரபு மபினிக்கு தயாரிப்பு. ஆமிர்கள் மாறுவது உண்டு, கடைசி மாறும். ஆமிர்கள் மாறுவது உண்டு, கடைசி மாறாது என்பது மோரபு மபினியுடைய உக்குமு வேற, தயாரிப்பு வேற. விளங்குதா? ஆமிர்கள் மாறுவது உண்டு, கடைசி மாறும் என்பது மோரபினுடைய ஹுக்குமு. ஆமிர்கள் மாறுவது உண்டு, கடைசி மாறாது என்பது மபினியுடைய ஹுக்குமு. விளங்குதான்னு கேட்டேன். ஆகவே இந்த அலிஃப்லாமியும் காவுகாயா இன்சாதலாம் இஸ்மு மோரபான இஸ்மு, மபினியான இஸ்மு அல்ல. ஏனென்றால் அது அருப்புக்கு ஒப்பாகவில்லை. கேட்டேன். தம்பி விளங்குதா? அதான் சொல்றாங்க. வஹிய இந்த தனித்தனி இஸ்முகள் அலிஃப்லாமீம் எல்லாம் எழுத்துக்கணும். இந்த தனித்தனி எழுத்துக்கள் மாலும் தலிகள் அவாமிலு ஆமீர்கள் அதை சேராத காலமெல்லாம், ஆமீர்கள் சேராத காலமெல்லாம் மௌகூஃபத்துனது நிப்பாட்டப்படும். காலியத்துனில் ஏராபி ஏராபு செய்வதை விட்டும் காலியாக இருக்கும். ஆமீல் அதில் வந்து சேர்ந்தா தான் அதுக்கு ஏராபு வரும், இல்லாட்டா மௌகூஃப் அப்படி நிப்பாட்டணும். ஏராபை விட்டும் காலியாக இருக்கும். ஏலி ஃபக்தி மூஜிபிஹி ஏராபை வாஜிபாக்கக்கூடியது இல்லை என்ற காரணத்தினால், முக்ததீஹி ஏராபை தேடக்கூடியது இல்லை என்ற காரணத்தினால் அது ஏராபை விட்டும் காலியாக இருக்கும், அது மௌகூஃபாக இருக்கும். லாக்கின்னஹா என்றாலும் தனித்தனி இஸ்முகள் ஆபிலத்துன் ஈயாகு ஏராபை ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமில் வந்தால் என்ன செஞ்சிடும்? ஏராபை ஏந்து கொண்டுடும். லாக்கின்னஹா காபிலத்துன் ஈயாகு ஏராபை அந்த தனித்தனி இஸ்முகள் ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அலிஃபுன் அலிஃப் ஆகிறது பத்தியா எப்பா, காஃபுன் காஃப் ஆகிறதுன்னு சொல்கிறோம்ல, முத்ததா இருக்கும்போது அது என்ன செய்யுது? ஏந்துக்கிறது தானே செய்யுது. இப்திதாவுக்கு அமல் செஞ்சிருச்சு. இப்திதா எனக்கு செஞ்சிருச்சு, இருக்க மாணவியத்தான ஆமில் அமல் செஞ்சிருச்சு. அதே அலிஃபுன் அலிஃப் ஆகிறது, காஃபுன் காஃப் ஆகிறது, மீமுன் மீமாகிறதுலாம் வரத்தானே செய்யுது. விளங்குதுப்பா? ஆமில் வந்துட்டா டக்குன்னு யாராபை ஏந்துக்கிறோம். அதான் சொல்கிறாங்க. லாக்கின்னா என்னால் தனித்தனி எழுத்துகள் ஆபிலத்துன் ஈயாவு ஏராபை ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முஅர்ரதத்துன் லகு அந்த ஏராபில் குறிக்கிடப்படக்கூடியதாக இருக்கும். ஏராபிலும் சேரும். அப்போ அது மோரபு தான், மபினி கிடையாது. ஏன் மபினி இல்லை மோரபுகிறோம்? இதிலம் துனாசிபு மபினியல் அசலி அசலியத்தான மபினிக்கு அது ஒப்பாகவில்லை என்ற காரணத்தினால், இதிலம் துனாசிபு மபினியல் அசலி அசலியத்தான மபினிக்கு அது ஒப்பாகவில்லை என்ற காரணத்தினால் ஏராபில் ஈடுபடுத்தப்படக்கூடியதாக இருக்கும், ஏராபை ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளங்குதப்பா? அது மோரபு ரைட்டா. வலிதாலிக்கு அது மோரபு என்ற காரணத்தினால்தான் கீழே சொல்லப்படுகிறது சாது சாதி என்றும் காஃபி என்றும் சொல்லப்படுகிறது. மஜ்மு அன் ஃபீஹிமா அந்த ரெண்டிலேயும் இணைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே, பைன சாக்கினை ரெண்டு சுக்கூனுக்கு மத்தியிலே இணைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே சாது காஃப்னு சொல்கிறோம். ரெண்டு சுக்குன்னு ஒன்று சேரக்கூடாத. மத்துடைய எழுத்தாக இருந்தால் ஒன்று சேர்ந்துக்கலாம். அப்படிதானப்பா? மத்துடைய எழுத்தாக இருந்தால் என்ன செய்யலாம்? ஒன்று சேரலாம், எழுதிக்காக சேர்க்கை ஏற்படலாம். சாது காஃபு ரெண்டு சுக்குன்னு ஒன்று சேருதா? காஃபில் அலிஃபில் ஒரு சுக்குன்னு இருக்கு, ஃபேயில் ஒரு சுக்குன்னு இருக்கு. சாது அலிஃபில் ஒரு சுக்குன்னு இருக்கு, தாலில் ஒரு சுக்குன்னு இருக்கு. ஆனால் சாதுன்னு சொல்கிறோம், அது செஞ்சு எழுதிக்காக சேர்க்கை கூடும். விளங்குதான்னு கேட்டேன். வலிதாலிக்க அது முஅரபி என்ற காரணத்தினால்தான்
கீழே சாது ஆஃப்னு சொல்லப்படுது. மஜ்முஅன் ஃபீஹிமா பைன சாக்கினை, ரெண்டு சுக்குனுக்கு மத்தியிலே. என்ன ஏமல பேசுகிற? மஜ்முஅன் ஃபீஹிமா விளங்குதா பைன சாக்கினை, ரெண்டு சுக்குனுக்கு மத்தியிலே, இந்த ரெண்டிலேயும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே சாது என்றும் ஆஃப் என்றும் சொல்லப்படுகிறது. எடுத்துனப்பா வலம் யுஆமல், இங்கே அமல் செய்ய வைக்கப்படவில்லை. முஆமலத்து ஐனவ ஹாவுலாயி, ஐன ஹாவுலாயினுடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்படவில்லை. ஐனவிலையும் ஐன்னு வந்து என்ன செஞ்சுங்க சுக்குன் தான் இருந்துச்சு கேட்டேன். ஆனால் 10 செஞ்சுட்டோம், இல்திகாசம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. விளங்குதா? அதெல்லாம் மபினி. மபினிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டான்? ஐனேன்னு சொல்லிட்டான், ஐன்னு சொல்லக்கூடாது. விளங்கர் கேட்டான் ஆவுலா ஈ என்று சொல்கிறது மபினி. விளங்கர் கேட்டேன் ஆவுலா, விளங்கர் கேட்டேன் ஆவுலா அந்த இருந்துச்சு. ஆனால் ஆவுலா ஈன்னு என்ன செய்யறாங்க மாற்றிட்டேன். என்னதுதான் மபினி. மபினிங்கிறதுனால ஆவுலா ஈங்கிறோம். ஐனங்கிறது மபினி, அப்படி தானே? மபினி தானப்பா அதெல்லாம். மபினிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாத 10 செஞ்சிட்டவங்க. அந்த மாதிரி இங்கே செய்யப்படலை. ஏன்? இது மோரபு. மோரபில் கூடும். மத்துடைய எழுத்துல என்ன செஞ்சுக்கலாம்? இல்திகாவு சாக்கினு ஏற்படும். எடுத்துனப்பா அவை அது மோரபு தம்பி. தனித்தனி எழுத்துக்கள் இசுமு, அது மோரபான இசுமு, மபினியான இசுமு அல்ல. அதுக்கடுத்து இன்னும் பேசுகிறாங்க பாரு. சும்மா இன்ன முசம்மையாத்தியா, இந்த இசுமுகளினுடைய முசம்மாக்கள் லம்மா காணத்து உன்சுரல் கலாமி, கலாமியினுடைய அடிப்படையாகவும், பசாயித்தகு கலாமியினுடைய உதிரி பாகங்களாகவும் ஸ்பேர் பார்ட்ஸ்களாகவும் ஆய்விட்ட போது, அல்லத்தி எப்படிப்பட்ட உதிரி பாகங்கள், துரிக்கிப மின்ஹா இவைகளிலிருந்து தான் கலாமை இணைக்கப்படுகிறதே, அத்தகைய உதிரி பாகங்களாகவும் கலாமியினுடைய அடிப்படையாகவும் ஆய்விட்ட போது, உஃப்துதியத்தி சுவரு சூறாக்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. வி தாயிபத்தி மின்ஹா, இந்த தனித்தனி இசுமுகளிலிருந்து உண்டான ஒரு பகுதியை கொண்டு சூறாக்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஈகாதன் லிமன், ஒருவனை உசிப்பிவிட, துஹ்திய பில் குரான், குரானை கொண்டு சவால் விடப்பட்டானே. ரைட்டான படிக்கிறது? ஏன்னா படிக்கிறது ரைட்டா? துஹ்திய பில் குரான், குரானை கொண்டு சவால் விடப்பட்டானே, அவனை உசிப்பி விடுவதற்கும் தம்பீகன் உணர்த்துவதற்கும், அதா அண்ணல் மத்துலுவா அலேஹிம், இவர்கள் மீது ஓதி காமிக்கப்படக்கூடிய இந்த குரான் கலாமுன் மம்பூமுன் இம்மா எம்பிமூன மின்ஹு கலாமகும், தங்களுடைய பேச்சை எதிலிருந்து கோர்ப்பார்களோ அவைகளிலிருந்து இந்த குரான் கோர்க்கப்பட்டதுதான் என்பதின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியும், இந்த குரானை கொண்டு சவால் விடப்படக்கூடியவர்களை உசிப்பி விடுவதற்காக வேண்டியும் அந்த இசுமுகளில் ஒரு பகுதியை கொண்டு சூறாக்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. கலாம் உண்டாகணும்னாப்பா ஜெய்துன் காயிமுன், இது கலாம். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது கலாம். இந்த கலாம் உண்டாக வேண்டும் என்றால் அலிஃபு என்ற ஒரு உதிரி, நேர்கட்ட லாம் என்ற ஒரு உதிரி, ஹே என்ற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ், மீம் என்ற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ், இவைகள்லாம் என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை எல்லாம் இணைத்து தான் கலாம் உண்டாகிறோம். கலாம் உண்டாக வேண்டும் என்றால் என்ன இருக்குது? இந்த உதிரி பாகங்கள் வேறும், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு தான் என்ன செய்யறது? அலிஃபு லாமு மீமு காஃபு சாது லாது த, இவைகளையெல்லாம் வச்சு தான், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை வச்சு தான், இந்த உதிரி பாகங்களை வச்சு தான் கலாமும் உண்டாக்க முடியும். கேட்டேன். அதுவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறார் என்றால், பௌத்து பி சூரத்தி மிஸ்லி என்று சொல்லுகிறார் என்றால், அல் காரியத்து மல்காரியா என்று சொல்லுகிறார் என்றால், அல் ஹக்கத்து மல் ஹக்கா என்று சொல்லுகிறார் என்றால், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களால், இந்த உதிரி பாகங்களால் கோர்க்கப்பட்டது தான். அவரே இப்படி கோர்த்து விளங்குதப்பா. குரானை அமைச்சு 30 ஜுசுக்களை உங்கள்கிட்ட பேசுகிறாரு, 114 அத்தியாயங்களை பேசுகிறாரு, 6666 ஆயத்துக்களை பேசுகிறாரே. உம்மி நபியாலேயே அது முடியும் என்று சொல்லும் போது நீங்கள் விற்பனர்களாயிற்றே. கொண்டு வாங்கலாம் பௌத்து பி சூரத்தி மிஸ்லி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வாங்க. எப்பவும் கொண்டு வர முடியலை, நீங்கள் முடிவுக்கு வந்துடுறீங்களோ? இது கலாமுல்லான்னு ஒத்துக்கங்க, இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கங்க. காலங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் சவால் விடுவான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சூனியக்காரர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவனுடைய எல்லாம் முறியடிக்கிறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குச்சியத்தையை கொடுத்து போங்க போயிட்டு அவனோட போட்டி போடுங்கண்ணா. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள யார் இருந்தா? எல்லாம் சூனிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அத்தனை சூனியக்காரங்களும் மண்ணை கவிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் கையில் இருக்க குச்சியும் கயிறையும் போட்டு
72,000 சூனியக்காரர்கள், 1,42,000 என்ன இருக்குது, பாம்பு அங்கே நெளியுது இந்த மைதானத்தில். விளங்குதான்னு கேட்டேன். கண்கட்டி வித்தது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி நபர், அத்தனை பேரையும் மண்ணக்காக வச்சாங்க. அல்கி மாஃபி எமீனிக் இன்னக்கு அன்தல் அயலா, மூசா பயப்படாதீங்க, தூக்கி போடுங்க உங்க கம்ப, நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. லா யகாபு லதைக்கல் முர்சலூன், ரெண்டெல்லாம் பயப்படக்கூடாது, போடுங்க தூக்கி. தூக்கி போட்டாங்க. அது பாம்பா மாறிச்சு, அத்தனையும் தூக்கி விழிக்கிருச்சு. இவங்க என்ன தாவத்தெல்லாம் கொடுக்குற மூசா அலைஹிஸ்ஸலாம், பயான்லாம் பேசலை, குச்சத்துக்கு போட்டாங்க. அந்த 1,42,000 அந்த இது பாம்பு இங்கே போயிடுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஆமன்னாபி ரப்பி ஹாரூன மூசாட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பியும் நான் நம்பிட்டேன்ட்டான். ஏன்னா அந்த சூனியக்காரங்களுக்கு தெரியும், கண்கட்டி வித்த எதாவது கேட்டேன், ஒரிஜினல் பாம்பு செய்யக்கூடிய வேலையை என்ன செய்யாது, நம்ம இது செய்யாது. ஆனால் அவர் செஞ்ச பாம்பு செஞ்சிருச்சு. அப்போ அது ஒரிஜினல் பாம்பு. அது என்னது, அவரு கண்கட்டி வித்த கிடையாது, அவர் யாரு கிடையாது, சூனியக்காரர் கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஈமான் கொண்டாங்க. ஒரிஜினல் பாம்பு செய்கிற வேலையை செய்யாதுப்பா. அவங்க நம்ம கண்ணுக்கு தான், அவங்க கண்ணுக்குலாம் அது கயிறாக தான் கிடக்கும். நம்ம கண்ணை கட்டிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணையே கட்டிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே பயந்துட்டாங்க, என்னடா இது இப்படி நெளியுதுன்னு. இதற்கு கேட்டேன், 1,42,000 பாம்பு நிற்கிது, ஒரு பாம்பு என்ன செய்ய போகுதுன்னு பயந்தாங்க. லாக யகாபுல தைகள் முடுசலும், ரசூல்மார்கள் எண்டையெல்லாம் பயப்படக்கூடாது, பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க, தூக்கி போடுங்க, கையில் இருக்க குச்சியை தூக்கி முழிக்கிறமாருங்க, ஜெயிச்சிருவீங்க நீங்கள். இன்னைக்கு அந்த லாலா மனிதர் கேட்டேன். அந்த போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும்போது பெரிய சூரியக்காரன் சொன்னானா, அவர் முஸ்லீம் ஆகிட்டாங்க எல்லாரும். என்னன்னு கேட்டேன், அவர் சொன்னார், பெரிய சூனியக்காரரு மூசா நபியை போய் பாருங்கள், அவர் பயந்துக்கிட்டு நிற்கிறாரா தைரியமாக நிற்கிறாரான்னு. சத்தம் போட்டே வருவானுவோ. என்னன்னு கேட்டேன், சத்தம் போடுவானுவோ. சத்தம் போட்டுக்கிட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தான். பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கூனி குருவி போய் நிற்கிறாங்க. என்னங்க இந்த ஆள் பயப்படுறாருங்க, பயந்துக்கிட்டு நிற்கிறார். பயப்படாரா, அப்போ அவர் ஜெயிச்சிருவாரு. கேட்டேன், பயந்தாருன்னா என்ன செஞ்சிருவாரு. நம்மளுக்கு பயம் இருக்கா தடியில், நம்ம தடியில் யாருக்காவது பயம் இருக்கா? ஏன்னா நம்ம சூனியக்காரன் கைது இருந்து நம்மளை எவ்வளோ மேய்க்க முடியாது. அந்த தைரியம் தான் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. நமக்கு எங்கே நம்பிக்கை இருக்கே, ஏன்னா நம்ம சூனிய கலையில் கைது இருந்தவர்கள், நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. அவை நமக்கு யாருக்கும் பயம் இல்லை, அச்சம் இல்லை, தைரியமாக வந்து நிற்கிறோம். அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா கை விட்டாம்னா அவ்வளோதான். அல்லாஹ் கைவிட்டா அவருக்கு இது அம்போன்னு போயிடும். ஆகவே தான் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரணும்னு தான் பயந்து நிற்காரு. அவர்கிட்ட எதுவும் கிடையாது, அவர்கிட்ட எந்த சுக்கும் இல்லை, எந்த சுக்கும் இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாரு, அவர் பயத்துக்கு நிற்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்துக்கிட்டு அல்லாஹ் போட்டு சொல்லிட்டான், போடுவீங்க நான் பார்த்துக்கிறேன்டான். தைரியமாக போட்டாங்க. விளங்குதா? அப்போ போட்டி நடக்கும்போதே அவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். தூக்கி முழிக்கிருச்சுல்ல. அப்போ அந்த காலத்தில் சூனியக்காரங்க இருந்தாங்க. அதுக்கு தோதுவான ஒன்றை கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் மண்ணங்க வச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்கிற ஆளுகளாக இருந்துச்சு. யாருக்கு எந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியாதோ அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்ல சொன்னான். மனிதர் கேட்டேன், எல்லாரையும் தூக்கி வீசிட்டாங்க. மனிதர் கேட்டேன், அப்போ விளங்குதப்பா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுத்து அனுப்பினான் என்றால் அது அந்தந்த காலங்களுக்கு தோதுவாக இருக்கும். அந்தந்த காலங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வைத்தியர்கள் இருந்தானோ, அந்த வைத்தியர்களெல்லாம் தூக்கி முழுங்குற அளவுக்கு அற்புதத்தை யாருக்கு கொடுத்தான்? அவங்க கையை வச்சாங்கனாலே பிறவி குருடு சரியாக போயிடும். துபுரி உள்ள அக்குமக உள்ள அபுரச நேர்கண்ண விளங்குதா இதினி, என்னுடைய நாட்டத்தை கொண்டு பிறவி குருடையும் குணமாக்கி விடுவீர்கள், வெண்குஷ்ட ரோகியையும் குணமாக்கி விடுவீர்கள். விளங்குதார் வெண்குஷ்டத்துக்கெல்லாம் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. மா அன்சல் அல்லாஹ் தான் இல்லா அன்சல் ஊசிப்பான், நோயை இறக்கி எல்லாம் மருந்து இறக்கியிருக்கிறான். விளங்குதார் அவர் வெண்குஷ்டத்தை குணப்படுத்துவார், பிறவி கூடையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தடவுனார்னா என்ன செஞ்சிடும், ஈசா நபியால் தான் சரியாயிடும். ஏன் மூத்தா பணங்களே எழுப்பி விட்டுருவாங்க, இது யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வைத்தியத்தில் கைது இருந்த ஒரு திறமையை கொடுத்து அவங்கள அனுப்பினான். நபிசல்லாமுடைய காலத்தில் எல்லாம் கைது இருந்தவர்கள் கட்டிக்காரர்கள், கல்வியில் விற்பனர்கள். கேட்ட எல்லோனும் கீழே விழுந்துட்டான். கேட்ட பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் மாதா கவுல் பஷர்னு எழுதிட்டு போயிட்டான். மனிதன் பேச்சே கிடையாது. அப்போ ஈமான் கொடுங்களாம்ல, மாதா
கவுலுல் பஷீர், இது மனிதன் பேச்சே கிடையாது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அதான் எழுதிட்டு போனானே தவிர விளர்கண்ண எவனும் வந்து நிற்க முடியல முன்னால். விளங்கிருச்சப்பாங்கண்ணே. ஏய் புரியுதா? சும்ம லம்மா காணத்து உன்சுரு சும்ம இன்னும் முசம்மா யாத்திகா, இதனுடைய முசம்மாக்கள் லம்மா காணத்து உன்சுரல் கலாமி, கலாமியினுடைய அடிப்படையாக ஆகிவிட்ட போது, அன்சூர்னா என்ன அர்த்தம்? அடிப்படையாக ஆகிவிட்ட போது, கலாமின் அடிப்படையாகவும் வசாயித்தவு கலிய கலாமினுடைய உதிரி பாகங்களாகவும் ஆகிவிட்ட போது, அல்லத்தி எத்திய உதிரி பாகங்கள் துருக்கிப மின்கள் அவைகளிலிருந்தான் கலாமை இணைக்கப்படுமே. துருக்கிப மின்ஹா, அந்த உதிரி பாகங்கள் இருந்தான் இணைக்கப்படுமே. அப்படிப்பட்ட உதிரி பாகங்களாகவும் இந்த தனித்தனி கலிமாக்கள் ஆகிவிட்ட போது, உஃப்துதியத்தி சுவரு, சூரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டது. தாயிபத்தி மின்ஹா, அந்த இஸ்முகளிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அலிபுலாமீம் காபுஹா யாயின் சாதனை ஈகாதன் லிமன் துஹ்திய பில் குரான், குரானை கொண்டு சவால் விடப்பட்டவரை உசிப்பி விடுவதற்கும் தம்பீகன் உணர்த்துவதற்கும், அலா அண்ணல் மத்துலுவா அலேயும், அவர்கள் மீது ஓதி காமிக்கப்படக்கூடிய இந்த கலாம், கலாமுன் மந்தூமுன் மிம்மா இந்தி மூன மின்ஹு கலாமகும், தங்களுடைய பேச்சை எந்த அரபி வார்த்தைகளிலிருந்து கோர்ப்பார்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளிலிருந்து கோர்க்கப்பட்டதுதான் என்பதின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியும் அந்த கலாம்களில் சிலதை கொண்டு சூறாக்கள் என்ன செய்யப்பட்டுச்சே ஆரம்பிக்கப்பட்டது. எழுதனப்பா பலவு காணும் இந்தி கயிறில்லா, அல்லாஹ் அல்லாதனுடைய உரத்திலிருந்தும் இந்த கலாமுல்லா ஆயிருந்தால், இந்த குரான் வசனங்கள் அல்லாஹ் அல்லாதனுடைய உரத்திலிருந்தும் ஆயிருந்தால், லமா அஜஸு அன் ஆகிரிஹிம், கடைசியானவர்கள் கூட இயலாமையில் ஆயிருக்க மாட்டார்கள். லாஹுரிஹிம், அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுடனே, குவத்தி வசாஹத்தியும், அவங்களுடைய நாகரீகம் வலுவாக இருப்பதுடனே நாகரீகமாக பேசுவான். ஏய் இவன் பேச்செல்லாம் எப்படி இருக்க? இலக்கியமாக பேசுவான், நாகரீகமாக பேசுவான். குவத்தி வசாஹத்தியும், இவங்களுடைய நாகரீகம் வலுவாக இருப்பதுடனே, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுடனே கடைசியானவர்களும் இயலாமையில் ஆயிருந்திருக்க மாட்டார்கள். அனில் இத்தியான் பிமாயு தானீகி, இதற்கு நெருக்கமாக இருக்குமே அந்த ஒன்றை கொண்டு வருவதை விட்டும் இயலாமையாக இருப்பாங்க, ஆயிருக்க மாட்டாங்க. ஏல இந்த குரான் மாதிரி கொண்டு வராட்டாலும் குரானுக்கு கொஞ்சம் நெருக்கமாக, இந்த குரானுக்கு கொஞ்சம் நெருக்கமானதையாவது கொண்டு வர முடிஞ்சால முடியலை. இதற்கு கிட்டையும் போக முடியலை, எவனாலையும் நினைச்ச முடியலை, கிட்ட கூட நெருங்க முடியலை. அனில் இத்தியான் பிமாயு தானீகி, இந்த குரானுக்கு நெருக்கி வைக்குமே அந்த ஒன்றை கொண்டு வருவதை விட்டும் இயலாமையில் ஆயிருந்திருக்க மாட்டார்கள். எழுதற்கண்ண அப்போ இது கலாம் உள்ளாங்கிறதுனால தான் இதுகிட்ட யாரும் வர முடியலை. மேலும் ஒலி யக்கூனே அவ்வளமா யுக்ரி உல் அஸ்மாக, செவிகளில் வெளிய கூன அவ்வளுன் குடி, வலிய கூன அவ்வளுமா யுக்ரி உசம, செவிகளை தட்டுவதில் ஆரம்பம், முஸ்தகில்லன் ஏஜாசி, இயலாமையில் ஆக்குவதிலிருந்தும் ஒரு வகையை கொண்டு தனித்ததாக ஆகுவதற்காக வேண்டி வாசகங்களில் சிலதை கொண்டு சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏல தட்டக்கூடியிலே வித்தியாசமாக இருக்கணும், தட்டுறதுல என்ன செய்யணும், ஒரு வித்தியாசமாக தனித்தன்மை பெற்றதாக இருக்கணும். அலிஃப் லாம் மீம் என்பதே உளுந்துடுறான். லாலிகள் கிதாபு லாரைபியில உழல, அலிஃப் லாம் மீம்லேயே உளுந்துட்டான். விளங்குதா? அவர் பேர் இந்த மல்யுத்த வீரர் இருந்தார்,